தைப்பூசம் தோன்றிய கதை. சிவபெருமான் நடராஜரா தனித்து ஆனந்த தாண்டவம் ஆடிய நாள் மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை. இந்த நடனத்தை சிவபெருமான் சிதம்பரத்தில் அரங்கேற்றிய போது பார்வதி தேவி அதை ரசித்துக் கொண்டிருந்தார். சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை கண்ட சிவகாமிக்கும் அதே போன்று தாண்டவம் ஆட ஆசை வந்தது. சிவபெருமானை போல அம்பிகை ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள்தான் தைப்பூச திருநாளாகும். இந்த நாள் முருகனுக்குரிய திருநாளாக மாறிய தலம் பழனிதான். பழனிமலை அடிவாரத்தில் உள்ள பெரிய நாயகி அம்மன் கைலாசநாதருடன் தனி கோவிலில் அருள் பாலிக்கிறார். இக்கோவிலில் சிவன் அம்மன் சன்னதிக்கு நடுவில் முருகன் சன்னதி அமைந்துள்ளது. கோவிலின் பிரதான தெய்வமாக பெரிய நாயகி அம்மனும் சிவனும் இருந்தாலும் பிரதான வாசல் மற்றும் கொடிமரம் ஆகியன முருகன் சன்னதிக்கு எதிரிலேயே அமைந்துள்ளது. கோவிலுக்குள் வரும்போது முதலில் முருகனை தரிசித்த பிறகே அம்பாளையும் சிவனையும் தரிசிக்க முடியும். காலப்போக்கில் இக்கோவிலின் பிரதான தெய்வமாக முருகனே மாறினார். இதனால் தைப்பூச விழாவும் முருகனுக்குரிய விழாவாக மாறிப்போனது.